வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய வீட்டில் இருக்கிற பொருள், வீட்டில் இருக்க காய்ங்க, நம்மக்கிட்ட என்னென்ன காய் இருக்கோ அதிகப்படி இல்லாமல் எல்லாமே 1 2 இருக்குது பாருங்க. அந்த காயை வச்சு பிஸ்மில்லா பாத் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறேங்க. இப்போ நான் எங்கள் வீட்டில் இருக்கிற காய் எல்லாமே 1 2 தாங்க இருந்துச்சு. பார்த்திங்கன்னா கேரட்டு, மாங்காய், பீன்ஸு, முள்ளங்கி, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், மற்றபடி நம்ம வீட்டில் என்ன காய் இருக்கோ அதெல்லாம் சேர்த்து நம்ம இப்போது பிஸ்மில்லா பாத் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பெரிய டம்ளர் 1 டம்ளர் அரிசி 100 கிராம் துவரம் பருப்புங்க, அதை சேர்த்து 1/2 hour ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது வந்து குக்கரில் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாங்க. தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 4-5 விசிலுங்க விட்டு சாதம் நல்லா கொஞ்சம் குழஞ்சி வரப்போல நம்ம எடுத்துக்கலாங்க. வந்து தேவையான அளவுக்கு உப்புங்க, நிறைய வேணால் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா போதும். இப்போ சாதம் ஒரு குக்கரில் போட்டு ஒரு கேஸில் வேகுதுங்க. இப்போ ஒரு கடாயை வச்சுருக்கேன். 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம அதில் கடுகு சேர்த்திக்கலாங்க. 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் ஜீரகங்க, கொஞ்சமாக மிளகு. இப்போ நல்லா இது பொரிஞ்சு வைக்கங்க. இந்த அளவுக்கு பொரிஞ்ச பிறகு நம்ம வெங்காயம், கருவேப்பிலையெல்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாங்க. பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் 1 நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது ஒரு ரெண்டு வதக்கி வச்ச பிறகு நம்ம இதிலே தக்காளி 2-3 தக்காளிங்க, பெரிய தக்காளி இது சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு மாதிரி வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு வதங்க பிறகு நாங்கள் பெருங்காயம் சேர்த்திக்கலாங்க. பெருங்காயம் எப்பவுமே பிஸ்மில்லா பாத்துக்கு சேர்த்து ஆகணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டு கூட்டி கொடுக்குங்க. இந்த அளவுக்கு எண்ணெயிலே நல்லா வதங்கிச்சிங்க காயெல்லாம். இப்போ நம்ம இதுக்கு இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூளுங்க 2 ஸ்பூன், வெறும் மிளகாத்தூளுங்க ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு மணி கலந்து விட்டுட்டு இந்த காய் வந்து ஒரு 3/4 பாகம் வேகணுங்க. இப்போ இந்த காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தாச்சுங்க. இப்போ காய் வெந்த பிறகு என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நான் இது வந்து 5 விசில் விட்டேங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குழையாம வேணால் இன்னும் முன்னாடியே கூட எடுத்துங்க. இப்போ பருப்பும் அந்த அரிசியும் நல்லா வெந்துட்டு இருக்கு பாருங்க. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நல்லா குழஞ்சி வெந்துட்டு போங்க. இந்த அளவுக்கு வெந்துட்டுங்க. இப்போ பாருங்கள் காயெல்லாம் எல்லாமே நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நம்ம போட்ட காய் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. ஒரு 3/4 பாகம் சொன்னோம் இல்லையா, அந்த அளவுக்கு நல்லாவே வெந்திருக்கு. இப்போ நம்ம இந்த காயெல்லாம் எடுத்து அந்த சாதத்தில் ஒன்றா சேர்க்க போகிறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாதம் சூடாக இருக்கும்போது நெய் சேர்த்திக்கலாங்க. உங்களுக்கு நெய் வேணுன்னா சேர்த்திங்க, வேணுன்னா நிறுத்திடுங்க. நான் கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன். இப்போ இதை சேர்த்துட்டு நம்ம எல்லாம் நல்லா கலந்து விட்டுருந்தோங்க. நீங்கள் இன்னும் பெரிய பாத்திரத்தில் கூட கொட்டி கலருங்க. எனக்கு வந்து இது கரெக்டாக இருக்குது. நான் அதில் கலந்து இது கலரிட்டு இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்குங்க. ஈஸியாக சீக்கிரம் செய்யக்கூடிய பிஸ்மில்லா பாத் ரெடிங்க. நீங்கள் பார்த்தீங்க டைம் கூட நீங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ சீக்கிரம் முடிச்சு பாருங்கள். நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது இல்லை ஆஃபீஸ் போகும்போது இது மாதிரி ஈஸியாக செஞ்சிடலாங்க. பிஸ்மில்லா பாத் ரெடி ஆகிடுச்சுங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.